இந்த மீனாட்சி அம்மன் ஸ்டாச்சு என்னோடய ஹஸ்பண்டோட வீட்டில் இருந்த மீனாட்சி அம்மன் ஸ்டாச்சு தான். ரொம்ப நாளாக இதை ரீபெயிண்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மீனாட்சி அம்மன் ஸ்டாச்சுவோட முக அமைப்பை வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் இருக்கும். அதோட எல்லா ஃபீச்சர்ஸும் கிளி, ஆர்னமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதோட முக அமைப்பு எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இதுதான் ரீபெயிண்ட் பண்ண ஃபைனல் அவுட்புட். ஆனால் இந்த ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் வந்து ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன், எவ்வளோ வந்து அது ட்ரிக்கியாக இருந்தது, எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டி இருந்தது, அது ஒரு நாள் பண்ணுற ப்ராசஸ் இல்லை, லைக் மல்டிபிள் டேஸ் எடுத்தது, அது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பழைய பிஓபி டால்ஸு இல்லை பிஓபி ஐடல்ஸ், அந்த காலத்து ஐடல்ஸ் இருந்தது, அதை ரீபெயிண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு மெத்தடுமே வந்து ஃபாலோ பண்ணது சிம்பிளான ஸ்டெப்ஸ், பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பழைய ஐடல்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Do watch it fully and also subscribe and share it with your friends if you are interested in painting the old idols or dolls made of POP. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும், கம்ப்ளீட்டாக வந்து வைப் அவுட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸஸாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாஃப்டான கிளாத் வச்சு க்ளீன் அவுட் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே வந்து அந்த மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வந்ததுனால தான் அது வந்து பிளாக் கலராக ஒரு பவுடர் மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த சாண்டிங் ப்ராசஸ் அண்ட் வைப்பிங் ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணும். சாண்டிங் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, அந்த இப்போ உறிஞ்சி வந்த பெயிண்ட்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சாண்டிங் ப்ராசஸ். சாண்டிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே இந்த நியூஸ் பேப்பர் நான் வச்சுருக்கேன் கீழே, இதில் எவ்வளோ பவுடர் வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம சாண்டிங் பண்ணால் தான் அந்த சர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மூத் ஆகிடும். ஸோ சாண்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த பெயிண்டிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சாண்டிங். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். இந்த ஐடல் பொறுத்த வரைக்கும் நிறையா கலர்ஸ் இருக்குது. ஸோ பிளாக், கோல்டன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ சாண்டிங் பேப்பர் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லா லேயர்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சாண்டிங் பண்ணிடணும். இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு நம்ம வைப் அவுட் பண்ணிடலாம். இந்த கம்ப்ளீட் சாண்டிங் ப்ராசஸ் நான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 hour ஆச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபினிஷிங்னா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எக்ஸஸாக இருந்தது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்தா ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த மெட்டீரியல். அடுத்தது ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு இதை வைப் அவுட் பண்ணிடணும். ஸோ எல்லாம் அந்த எக்ஸஸாக இருக்கிற பவுடர், அந்த டர்ட்டு, அது எல்லாத்தையுமே நம்ம வைப் அவுட் பண்ணிடணும் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு. அப்போ நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். நம்ம பெயிண்ட் பண்ண போகிற சர்ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடும். பிஓபி ஐடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா வந்து அது ஈஸிலி பிரேக்கபிள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2வது ஸ்டெப் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறது. ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது நம்மளே யோசிக்கலாம், எக்ஸிஸ்டிங் பெயிண்ட்டோட கலர் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ நம்ம வந்து எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்டே வந்து கேட்டார், எதுக்கு இப்போ ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துருக்கேன்னு. பட் இது ஒயிட் கிடையாது, இது ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து நீங்கள் அமேசான் இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் வெப்சைட்ஸில் இருக்குது. நான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதோ ஒரு ப்ரைமர் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரைமர் வந்து கொடுத்துடணும். இந்த ப்ரைமர் ஸ்டெப் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னா, நம்ம அடுத்தது கொடுக்க போகிற எந்த கலராக இருந்தாலும் நம்ம அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த எந்த கலர் வந்து ப்ராப்பராக இதில் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரைமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கொடுத்தோன்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளே மறுபடியும் நம்மளுக்கு அந்த கலர்ஸ்லாம் போயிடும், மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். பட் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதோட கலர்ஸ் என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் கலர் இந்த ப்ரைமர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருந்தது. இது வந்து ஒரு 5 to 6 hours வந்து இந்த ப்ரைமர் அடிச்சுட்டு நமக்கு காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமா தான் நம்ம அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 12 கலர்ஸ் இருக்கிற அக்ரிலிக் கலர் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் த பேஸ் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த அக்ரிலிக் கலர்ஸ் நான் இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற 10 கலர்ஸோடது எடுத்திருக்கேன். ஸோ எல்லா கலர்ஸும் பேஸ் கலர்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். பிளாக்கு, க்ரீனு, ரெட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு,
எல்லோ அந்த மாதிரி எல்லாமே பேஸ் கலர்ஸ் தேவைப்படுறதுங்கிறதுனால இந்த பேசிக் கலர்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு சென்டிமெண்ட்காக மீனாட்சி அம்மன் பச்சைங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிளிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி அம்மனோட மாலையில் இருந்த க்ரீன் கலருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக நான் கொடுக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக ப்ரைமர் காஞ்ச பிற்பாடு தான் நம்ம வந்து இது கொடுக்கணும். பிகாஸ் வந்து காயாமல் கொடுத்தோன்னா அந்த அக்ரிலிக் வந்து ப்ராப்பராக ஒட்டாது. ப்ரைமர் காஞ்ச விட்டு தான் நம்ம வந்து இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் கொடுத்தாச்சு. ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கோல்டன் கலர் ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ கோல்டன் கலர் கொடுக்கலாமா இல்லை பிளாக் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பிளாக்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளாக் ஃபுல்லாக அந்த கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் கோல்டன் ஹைலைட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உண்மையாகவே இது வந்து ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு கையிலேருந்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருந்தது. அதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பேப்பரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நிறைய டீட்டெயிலிங்ஸோடு இருக்கிற ஒரு ஐடில் பெயிண்ட் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து கரெக்டான ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து சின்ன பென்சில் ப்ரஷ் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரஷ்ஷும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தின் ப்ரஷ்ஷும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த இன்ட்ரிகேட்டாக இருக்கிற லேயர்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் வந்து இந்த இன்ட்ரிகேட்டாக இருக்கிற எல்லா பாடிக்கு கீழே நம்மளுக்கு காலுக்கு அதுக்கப்புறம் உடம்புக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் கோல்டன் கலர் கொடுக்க ஆரம்பித்தேன். பிளாக் கலர் கொடுத்ததில் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா பிளாக் கொடுத்தோன்னையும் மற்ற லேயர்ஸ்லாம் வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எனக்கு வந்து அடுத்த லேயர் பெயிண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. இப்போ வந்து பிளாக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போவே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்டாச்சு. இப்போவே வந்து ஒரு முகம்லாம் அவ்வளோ கலையாகவும் ரொம்ப அழகாகவும் வந்திருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இப்போவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இந்த ப்ராசஸ்ஸை. கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்கறது எல்லாமே. ஏன்னா நம்ம சாமி படம் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து நம்ம ரொம்ப பழைய ஐடியில் நம்ம ரீபெயிண்ட் பண்ணுறோம். அதோட ஆத்தென்டிசிட்டியும் போயிடக்கூடாது. நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து அது இன்னும் அழகாக தான் ஆக்கணும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருந்தேன். அடுத்தது கோல்டன் கலர் கொடுத்துட்ருந்தேன். கோல்டன் கலர் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரைமரில் ஒரு தின் ப்ரஷ் வச்சு லைட்டாக கொடுக்க ஆரம்பிக்கணும். நமக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற ப்ராடான பார்ட்ஸ்லாம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் அந்த தின் ஆர்னமெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நமக்கு அந்த கோல்டன் கலரும் கொடுத்தோம். எல்லா கோல்டன் கலர்லேயுமே வந்து நமக்கு அக்ரலிக்லேயே சம்டைம்ஸ் கோல்டன் சில்வர் அடிஷ்னலாக வந்துடுது. இல்லைனா தனியாக நீங்கள் அந்த கோல்டன் கலர் மட்டும் தனியாக அக்ரலிக் தனியாக ஒரு டப்பா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக தின் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தின் ப்ரஷ்ஷில் தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இருக்கிற தின் ப்ரஷ் வச்சு நம்ம ஃபுல் ஆர்னமெண்ட்ஸும் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபைனலாக திருப்பியும் டச்சப் ஒர்க்லாம் பண்ணணும். டச்சப் ஒர்க் வந்து நமக்கு என்னென்னலாம் எங்கெல்லாம் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ பிளாக்ல சம்டைம்ஸ் ஓவர்லேப் ஆகிருக்கும் கோல்டன் கலரு. இங்கேயே பார்த்திங்கன்னா கால்லலாம் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிடுச்சு. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கொஞ்சம் பிளாக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கோல்டன் கலர் வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஹாஃப் கோல்டன் கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா மல்டிபிள் டேஸ் இது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ரைமர் ஒரு நாள் கொடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலர் ஒரு நாள் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டனால எனக்கு ஈஸியாக இருந்தது. மீனாட்சி அம்மனோட திருநீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் நான் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபினிஷிங் வந்து வேறு லெவலாக எலிவேட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அதோட ஜடை, அதுக்கப்புறம் வந்து அந்த கிளி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து காலில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த பூ, அதோட முக அமைப்பு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஃபினிஷிங்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதுக்கு வந்து வார்னிஷ் ஒரு கோட் வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு நான் அது கொடுக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வார்னிஷ் கோட்டும் கொடுத்துட்டோன்னா இந்த பிஓபி ஐடல் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ரீபெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எந்த பிஓபி ஐடலுமே நம்ம வந்து ரீபெயிண்ட் பண்ண முடியும். கரெக்டான கலர்ஸ் சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டான ப்ரஷ் சூஸ் பண்ணணும், ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ரொம்ப ஓல்டு ஸ்டாச்சுவாக இருந்தால் சாண்டிங் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக வந்து
ஓல்டு பிஓபி ஐடல்ஸ், பேப்பர் மேஷ் ஐடல்ஸை நீங்களே வீட்டில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.